மாற்றம் இல்லையா? அடுத்த கட்ட சிகிச்சை என்ன? எல்லோருக்கும் சிகிச்சை ஒரே மாதிரி வேலை செய்யாது. ஏன் என்று தெரியுமா? தெரியாதா? சிகிச்சைக்கு வருபவர்கள் எல்லோரும் ஒரே மனநிலையில் வருவதில்லை. பல இடங்களில் சிகிச்சை பெற்று தீர்வு கிடைக்காத பட்சத்தில் கடைசி முயற்சியாக வருபவர்களின் மனநிலை, இவர் மட்டும் என்ன செய்துவிடப் போகிறார் என்ற எண்ணத்தில் சிகிச்சை பெறும்போது உடலில் நடக்கும் மாற்றங்களை உணர முடியாமல் போகிறது. இது போன்ற சமயங்களில் நாங்கள் தேர்ந்தெடுக்கும் வழிமுறைகள் என்னவென்று தெரியுமா? அக்குபஞ்சர் துணையுடன் மனதை சமநிலைக்கு கொண்டு வருவோம். அதன் பிறகு இப்போது உங்களால் யோசிக்க முடிகிறதா? எதையாவது யோசியுங்கள் என்போம். என்னடா சொல்ற? யோசிக்கவே முடியவில்லை, முயற்சி செய்தாலும் ஏதோ தடை ஏற்படுகிறது என்று கூறுவார்கள். என்னடா நடக்குது? அந்த சமயத்தில் ஒரு முத்திரையை செய்ய சொல்லி ஒரு அக்குபஞ்சர் புள்ளியை தூண்டுவோம். நான் சொல்றது உங்களுக்கு புரியாது. இப்போது சிகிச்சைக்கு பின் உடலில் நடக்கும் மாற்றங்களை உணர ஆரம்பிப்பார்கள். பிரச்சனைக்கு மட்டும் சிகிச்சை எடுப்பது என்பது தொடர்கதையாகவே இருக்கும். காரணத்தை கண்டறிந்து சிகிச்சை பெறுவது நிரந்தர தீர்வாக அமையும்.